ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. இன்றைக்கு தூத்துக்குடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்தில் எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெல்வதற்கான வழிகள் குறித்து நடக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தில் தமிழகம் முழுக்க திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, குறிப்பாக 17 வயது 16 வயது மாணவர்கள் எல்லாம் இன்றைக்கு கைகளில் கத்தியோடு வெட்டுக்குத்தில் இறங்குவதும், கூலிப்படைகள் இங்கு வந்து தாராளமாக இயங்குவதும், அது மட்டுமல்லாமல் எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்களை பிடித்து கொண்டே இருக்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு இங்கு போதை மாநிலமாக மாறிவிட்டது என்பதை குறித்தும் தமிழக மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதை திமுக ஆட்சியினுடைய தோல்வி என்பதை வெளிப்படையாக மக்களிடத்தில் நாங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை பேசிக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் 99% நிறைவேற்றிவிட்டோம் என்று தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் சொல்கிறார். இன்னொரு இடத்தில் பார்த்தால் 60% நிறைவேற்றிவிட்டோம் என்று சொல்கிறார். இன்னொரு இடத்தில் 80% நிறைவேற்றிவிட்டோம் என்று சொல்கிறார். எது உண்மை எது பொய் என்பது அவருக்கே தெரியவில்லை. ஏனென்றால் எழுதி கொடுக்கக்கூடியவர்கள் அவருக்கு தப்பும் தவறுமாக எழுதி கொடுப்பதினால் கொடுத்ததை படித்துவிட்டு மனனம் செய்துவிட்டு பேசுகிறார். அப்போ அவருடைய வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றவில்லை என்கிற பாரதிய ஜனதா கட்சியின் குற்றச்சாட்டை இதுவரை வெளிப்படையாக திமுகவோ அதனுடைய கூட்டணி கட்சிகளோ மறுக்காமல் வாய்ப்பத்தி மௌனம் காக்குகிறது. உதாரணத்திற்கு சொல்லணும்னா, அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நீட் தேர்வை இல்லாமல் ஆக்கிவிடுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைய தேதி வரை நீட் தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. திமுக ஆட்சியிலே நீட் தேர்வை சந்திப்பதற்கு திமுக காரர்களால் பல இடங்களில் அதற்கான சிறப்பு கட்டணங்களை வாங்கி கொண்டு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாராய கடையை ஒழிப்போம், டாஸ்மாகை இழுத்து மூடுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு பாரதத்திலே நம்பர் 1 சாராய விற்பனை 50,000 கோடி ரூபாய்களை தமிழக அரசு ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய புண்ணியத்தால் வருமானத்தை ஈட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் அப்போ இது எந்த அளவிற்கு மோசமான இவருடைய வாக்குறுதி மீறல் என்பது தெளிவாக தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் கள்ளச்சாராயத்தின் இறப்பு என்பது இன்றைக்கு தேசத்திலேயே நம்பர் 1 தமிழகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது எவ்வளவு பெரிய அவமானம்! சாதிய வன்கொடுமைகள், அதே போன்று ஹானர் கில்லிங் என்று சொல்லக்கூடிய இந்த உயிரிழப்புகள், இப்போ இந்த உயிரிழப்புகள் பாரதத்திலேயே நம்பர் 1 தமிழகத்தில் தான் நடக்கிறது. ஆணவ படுகொலை, இந்த ஆணவ படுகொலையை நிறுத்துவதற்காக மத்திய அரசு ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வரப்போகிறது. அந்த சட்டத்திற்கு ஒத்துழையுங்கள் என்று தமிழக அரசுக்கு சொன்னாலும் அந்த சட்டத்திற்கு ஒத்துழைக்காமல் வெளியில் சென்று சமூக நீதியை பேசுகிறார். இது எவ்வளவு பெரிய அவமானமாக நாம் பார்க்கிறோம் ஐயா ஸ்டாலினுடைய இந்த செயலை. அது மட்டுமல்லாமல் இவர்கள் தேர்தல் வந்து விட்டால் புதிய புதிய வாக்குறுதிகளை கொடுப்பாங்க. இன்றைக்கு கூட ஒரு புதிய வாக்குறுதிகளாக புதிய பெயரை வைத்து மக்கள் எல்லாம் உங்களுடைய கனவுகளை சொல்ல வாருங்கள் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அழைக்கிறார். இதே மாதிரி கடந்த 4.5 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டியை எல்லா இடத்துலையும் வைத்து நீங்கள் கேட்பதை எல்லாம் இதில் எழுதி போடுங்க, அதை நாங்கள் ஆட்சிக்கு வந்து 100 நாட்களில் சரி செய்து தருவோம்னா அது எதையுமே சரி செய்து தரவில்லை. அந்த மேஜிக் முடிச்சு விட்டது. இப்பொழுது இன்னொரு மேஜிக், இன்னொரு திருநெல்வேலி அல்வாவை கொடுப்பதற்கு இவர்கள் தயாராகிறார்கள். மக்கள் எத்தனை முறை தான் ஏமாறுவார்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களே? ஒரு முறை ஏமாந்ததற்கு தமிழகம் எந்த அளவிற்கு பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்றால், வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 75 ஆண்டுகளில் வெறும் 4.5 லட்சம் கோடி கடனாக இருந்ததை வெறும் 4 ஆண்டுகளில் 9.5 லட்சம் கோடி கடனாக மாற்றி ஒட்டுமொத்த தமிழக மக்கள் கடன் சுமையை சுமக்கக்கூடிய ஒரு மோசமான நிலையை நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். அப்போ இதை தமிழக மக்களிடத்துல கொண்டு போக வேண்டும். இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். வாக்குறுதி மீறல் என்றால் அது திரு ஸ்டாலினுடைய ஆட்சி தான் என்று. நீங்கள் 311வது வாக்குறுதியாக இடைநிலை ஆசிரியர்கள் சம ஊதியம் சம வேலை வாய்ப்புன்னு சொன்னீங்க. ஆனால் அதை நீங்கள் நிறைவேற்றவில்லை. இன்றைக்கு ஆசிரியர்கள்லாம் போராடுகிறார்கள். சட்டமன்றத்தின் முற்றுகைக்காக சென்று இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தூய்மை பணியாளர்களை, பெண்களை நீங்கள் மிகப்பெரிய அளவிற்கு அராஜகம் செய்து காவல்துறையினர் கைது செய்கிறீர்கள். ஏன் தூய்மை பணியாளர்களுக்கு வேலை வாய்ப்பு தரவில்லை? செவிலியர்களுக்கு ஏன் வேலை வாய்ப்பு தரவில்லை? ஓய்வூதியத்தை பற்றி சென்ற தேர்தல் வாக்குறுதியை கொடுத்த நீங்கள் இந்த முறை ஏன் அதை பற்றி பேசாமல் தேர்தல் மறுபடி வரும் பொழுது ஓய்வூதியத்தை நாங்கள் அறிவிக்கப் போகிறோம் என்று அரசு பணியாளர்களை ஏமாற்றுகிறீர்கள்? காவல்துறையினருக்கு கொடுத்த வாக்குறுதிகள் என்னவாயிற்று? இப்படி நீங்கள் கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் ஏமாற்றி கொண்டிருக்கிற இந்த திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர தேசிய ஜனநாயக கூட்டணியால் மட்டும்தான் முடியும். ஏனென்றால் மக்கள் ஒருங்கிணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியும் அதோடு இருக்கக்கூடிய கூட்டணியும் ஒன்று செய்து நாங்கள் வெல்லப் போகிறோம். திமுக என்பது ஒரு நாசகர சக்தி என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் வாக்குச்சீட்டின் மூலம் நிச்சயமாக பதிலளிப்பார்கள். தேர்தல் அன்று திமுகவிற்கான அந்த கட்சிக்கான ஒரு இறுதி நாளாக அமையும். தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்களோடு
வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். 2026 தமிழகத்தில் தாமரை பரவலாக அனைத்து இடங்களிலும் மலர்ந்து ஆட்சி அமைப்பில் நாங்களும் ஒன்றிணைந்திருப்போம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.